2008 ஒரு மனிதன் PCCI கிட்ட சொன்னான், கிரிக்கெட்டை என்டர்டெயின்மெண்ட்டாக மாற்றுவேன், பிளேயர்ஸை ஆக்ஷனில் போடுவேன், பாலிவுட் ஸ்டார்ஸை டீம் ஓனர் ஆக்குவேன். ஒவ்வொரு மேட்ச்லையும் ஒரு ஃபெஸ்டிவல் நடக்கும். எல்லாரும் சிரிச்சாங்க. ஆனால் அந்த மனிதன் சிரிக்கல. அவன் ஒரு லீக் உருவாக்கினான். அந்த லீக் இன்று 50,000 கோடி ரூபாய் எம்பயர் ஆச்சு. உலகின் செகண்ட் ரிச்சஸ்ட் ஸ்போர்ட்ஸ் லீக் NFL-க்கு மட்டுமே பின்னால். அந்த மனிதன் பெயர் லலித் மோடி. ஆனால் இன்று அவன் இந்தியாவில் இல்லை, எக்ஸைல்ல இருக்கான். IPL என்ற கோட்டையை கட்டினவன் அந்த கோட்டையிலிருந்தே வெளியேற்றப்பட்டான். இது வெறும் கிரிக்கெட் ஹிஸ்டரி இல்ல, இது பவர், பாலிடிக்ஸ், பேஷன் மற்றும் பெட்ரேலின் கதை. வரலாறு சிலரை தேடி வரும், ஆனால் சிலர் வரலாற்றையே உருவாக்குவார்கள். இன்றைக்கு நாம் பார்க்க போவது IPL எப்படி உருவானது, ஏன் உருவானது, யார் உருவாக்கினார்கள், அந்த உண்மை என்ன. IPL-க்கு முன்பு கிரிக்கெட் என்ன நிலையில் இருந்தது? 2005 இந்தியா. கிரிக்கெட் என்பது ஒரு ரிலிஜன். சச்சின் டெண்டுல்கர் ஒரு காட். ஆனால் இந்திய கிரிக்கெட்டில் ஒரு பெரிய ப்ராப்ளம் இருந்தது. டெஸ்ட் கிரிக்கெட் மட்டுமே அசல் கிரிக்கெட் என்று பார்க்கப்பட்டது. 5 நாள் மேட்ச், ஸ்லோ, பலருக்கு போரிங். ODI கிரிக்கெட் வந்தது, ஆனால் அதுவும் 8 மணி நேர கேம். யங் ஜெனரேஷன் கிரிக்கெட்டை விட்டு விலக ஆரம்பித்தனர். PCCI-இன் வருமானம் இன்டர்நேஷனல் மேட்சஸ் மட்டுமே. டொமஸ்டிக் கிரிக்கெட்ல பணம் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, அந்த காலத்தில் ஒரு ரஞ்சி டிராபி பிளேயருக்கு மாதம் 15,000 ரூபாய்க்கும் குறைவான சேலரி கிடைக்கும். அதே டைம்ல இங்கிலாந்து பிரீமியர் லீக் பிளேயர்ஸ் கோடிகளில் சம்பாதித்தனர். இந்தியாவில் கிரிக்கெட் டேலண்ட் இருந்தது, ஆனால் அதை மானிடைஸ் பண்ண யாருக்கும் தெரியவில்லை. அப்போதுதான் வந்தது ஒரு தீப்பொறி. 2007 ICC T20 வேர்ல்ட் கப் நடந்தது. இந்தியா அதை வென்றது. கேப்டன் MS தோனி, இளம் வயதினர், 20 ஓவர், ஃபாஸ்ட் பேஸ்ட், என்டர்டெய்னிங். அந்த டோர்னமெண்ட்ல இந்தியாவின் ஃபைனல் மேட்சை 4.2 கோடி மக்கள் டிவியில பார்த்தனர். PCCI-க்கு ஒரு விஷயம் புரிந்தது. D20 ஃபார்மேட்டில் கோல்ட் மைன் இருக்கு. வரலாற்றில் பெரிய மாற்றங்கள் எப்படி வருகின்றன தெரியுமா? த்ரெட் என் மூலம். ICL இந்தியன் கிரிக்கெட் லீக் 2007 G என்டர்டெயின்மெண்ட் CEO சுபாஷ் சந்திரா ஒரு லீக் அனௌன்ஸ் பண்ணினார். இந்தியன் கிரிக்கெட் லீக் ICL D20 ஃபார்மேட், பிக் மணி, ஸ்டார் பிளேயர்ஸ். BCCI-க்கு ஷாக். ஒரு பிரைவேட் கம்பெனி BCCI-இன் மொனோபோலி பிரேக் பண்ண வருகிறாரா? BCCI இம்மீடியட்லி ரியாக்ட் பண்ணியது. ICL-ல விளையாடும் எந்த பிளேயருக்கும் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் தடை என்று அனௌன்ஸ் பண்ணியது. ஆனால் PCCI-க்கு ஒரு விஷயம் புரிந்தது. நாமே ஒரு லீக் ஆரம்பிக்கணும். இங்கிலாந்து பிரீமியர் லீக் மாடல். அதே டைம்ல ஃபுட்பால் EPL, இங்கிலீஷ் பிரீமியர் லீக் குளோபல் சென்சேஷன் ஆகியிருந்தது. சிட்டி பேஸ்ட் டீம்ஸ், லோக்கல் ஃபேன் பேஸ், ஸ்டார் பிளேயர்ஸ், என்டர்டெயின்மெண்ட், ஹியூஜ் மணி. லலித் மோடி அப்போது PCCI வைஸ் பிரசிடென்ட். இங்கிலாந்துல EPL மேட்ச் பார்த்தார். அவரது மனதில் ஒரு கேள்வி தோன்றியது. கிரிக்கெட் இதுபோல் பிராண்ட் ஆக்க முடியாதா? லலித் குமார் மோடி 1963 பிறந்தவர். பிசினஸ் ஃபேமிலி பேக்ரவுண்ட். ராஜஸ்தானின் பவர்ஃபுல் மோடி ஃபேமிலி. அமெரிக்காவில் படித்தவர். மார்க்கெட்டிங்கில் பிரைம். ஸ்போர்ட்ஸ் பிசினஸில் விஷன். 2005 PCCI-ல் வைஸ் பிரசிடென்ட் ஆனார். அவர் மனதில் ஒரு ட்ரீம் இருந்தது. இந்தியாவில் கிரிக்கெட் இங்கிலீஷ் பிரீமியர் லீக் போல் ஒரு மெகா என்டர்டெயின்மெண்ட் ப்ராப்பர்ட்டியாக மாற்றுவேன். IPL இன் ரெவல்யூஷனரி டிசைன். மற்ற ஸ்போர்ட்ஸ் லீக்களிலிருந்து IPL டிஃப்ரெண்டாக டிசைன் பண்ணினார். சிட்டி பேஸ்ட் பிரான்ச்சைஸ் டீம்ஸ். பீப்புள் ஐடென்டிஃபை வித் தேர் சிட்டி. சென்னை எதிராக மும்பை இது சிங்கிள் மேட்ச் அல்ல, இது சிட்டி பிரைட். பிளேயர் ஆக்ஷன் பிளேயர்ஸ் பிட் பண்ணுவது. லைக் அ ரியாலிட்டி ஷோ, பப்ளிக் டிராமா. பாலிவுட் பிளஸ் கிரிக்கெட். ஷாஹ் ரக் கான் KKR பை பண்றான். பிரீட்டி ஜிண்டா கிங்ஸ் XI பஞ்சாப் பை பண்றாங்க. கிரிக்கெட் ஃபேன்ஸ் பிளஸ் பாலிவுட் ஃபேன்ஸ் டபுள் ஆடியன்ஸ். சியர்லீடர்ஸ், மியூசிக், ஃபயர்வொர்க்ஸ் ஸ்டேடியம். ஒரு கான்சர்ட் வென்யூ ஆனது. 3 ஹவர் என்டர்டெயின்மெண்ட் ஆஃபீஸ்க்கு போய் வந்து பார்க்கலாம். 2008 ஜனவரி 24 IPL officially launched. BCCI-இன் ஃபர்ஸ்ட் ஃப்ரான்ச்சைஸ் ஆக்ஷன் நடந்தது. 8 டீம்ஸ் டோட்டல் 723.59 கோடி ரூபாய்க்கு சோல்ட் அவுட். யாரும் இதை நம்பவில்லை. கிரிட்டிக்ஸ் சொன்னார்கள், கிரிக்கெட் சர்க்கஸ் ஆக்குகிறார்கள். பியூரிஸ்ட் சொன்னார்கள், டெஸ்ட் கிரிக்கெட் கில் ஆகும். ஆனால் லலித் மோடி சொன்னார், காத்திருங்கள். 2008 ஏப்ரல் 18 மும்பை DOI பாட்டீல் ஸ்டேடியம். முதல் IPL மேட்ச் KKR எதிராக RCB. பிரெண்டன் மெக்கல்லம் ஒரு ஹிஸ்டாரிக் இன்னிங்ஸ் விளையாடினார். 73 பால்ஸ் இல் 158 ரன்ஸ்.
அதுவரை T20 யாரும் பார்க்காத இன்னிங்ஸ். ஸ்டேடியம் பேக்ட். DVL 200 மில்லியன் வியூவர்ஸ். IPL மேஜிக் துவங்கியது. சீசன் 1 சில ஃபேக்ட்ஸ். ராஜஸ்தான் ராயல்ஸ் பட்ஜெட் குறைவான டீம். ஃபர்ஸ்ட் சாம்பியன் ஆனது. MS தோனி 1.5 கோடி ரூபாய்க்கு CSK வாங்கியது. அவர் கேப்டன் ஆனார். ரெஸ்ட் இஸ் ஹிஸ்டரி. ஆண்ட்ரூ ஃபிலினட், மேத்யூ ஹேடன் வேர்ல்ட் ஸ்டார்ஸ் இந்தியா வந்து விளையாடினார்கள். ஃபர்ஸ்ட் டைம், ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் மொமெண்ட். மஹேல ஜெயவர்தனே கிட்ட ஒரு ஃபன்னி மொமெண்ட் டீம் ஸ்பிட் பண்ண மறுத்தனர். ஆனால் ஓவர்சீஸ் ஸ்டார்ஸ்க்கு கோர்ஸ் கொட்டியது. டோட்டல் பிரைஸ் மணி 100 கோடி ரூபாய். அந்த டைம்ல அது அஸ்ட்ரோனமிக்கல். IPL சீசன் 1 வியூயிங் நம்பர்ஸ். இந்தியாவில் மட்டும் 200 மில்லியன் வியூவர்ஸ். 10 கண்ட்ரீஸ்ல பிராட்காஸ்ட் CCIக்கு 200 கோடி ரூபாய் ப்ராஃபிட் ஃபர்ஸ்ட் சீசன்ல. ஒரு நிமிஷம், IPL இப்படி சக்சஸ் ஆனது சரி, ஆனால் இந்த சக்சஸின் பின்னால் ஒரு டார்க் ஸ்டோரி இருக்கு. லலித் மோடி என்ன ஆனார் தெரியுமா? அதுக்கப்புறம் பார்க்கலாம். ஆனால் முதலில் IPL எப்படி 50,000 கோடி ரூபாய் எம்பையர் ஆனது என்று பாருங்கள். ஒரு ரிஸ்க், அது உலகையே மாற்றியது. பிலாசபில ஸ்டோயிக்ஸ் சொல்வார்கள், ஆப்ஸ்டிக்கிள்ஸ் ஆர் த வே, தடைகளே வழி. IPL ஒவ்வொரு கான்ட்ரவர்சியும் அதை ஸ்ட்ராங்கர் ஆக்கியது. IPL லெசன், ரிஸ்க் எடு, யாரும் நம்பாவிட்டாலும். சிஸ்டமை சேலஞ்ச் பண்ணு, ஓல்ட் ரூல்ஸை பிரேக் பண்ணு. என்டர்டெயின்மெண்ட்ல வேல்யூ இருக்கு, பீப்புளை கனெக்ட் பண்ணு. விஷன் இருந்தால் வழித்தானாக திறக்கும். வரலாற்றில் யாரும் சொல்லாத உண்மை இதுதான். பெரிய எம்பையர்ஸ் எப்போதும் ஒரு கிரேசி ஐடியாவிலிருந்தே தொடங்குகின்றன. IPL அந்த கிரேசி ஐடியா. இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். IPL பத்தி உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். திங்க் க்ரோத்தோட அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி.